வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோ. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு அவர்களுடைய டைம் ஸ்டெம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. அது என்ன அந்த மர்ம செய்தி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 1, தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் எ ஜெனரல் ரீடிங். இது ஒரு பொதுவான வாசிப்பு. தனிப்பட்ட வாசிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லா தகவல்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மின்னஞ்சல் அனுப்புங்க, அவர்கள் உங்களுக்கு பதில்கள் போடுவாங்க. சரி, குரூப் 1, உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. அது என்ன அந்த மர்ம செய்தி அப்படிங்கிறதுல முதல் செய்தியாக நம்ம ஆரக்கல்ல ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. நம்ம இவங்களை எடுக்கிறோம், பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மர்ம செய்தி. குரூப் 1, சர்வைவல் அப்படிங்கிறது, நான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னால் பிழைக்கவும் முடியும், நான் பிழைச்சி வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் அந்த சர்வைவல். நான் 3 வேளை சாப்பிட்றனோ, 2 வேளை சாப்பிட்றனோ, 1 வேளை சாப்பிட்றனோ, ஆனால் என்னால் என்னை பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி தான் என்னால் பிழைக்க முடியும். எனக்கு மற்றவங்களோட உதவி வேணாம் அப்படிலாம் இல்லை. நான் என்ன நம்புகிறேன், என்னை நம்பி நான் முன்னேறி வருவேன் அப்படிங்கிறது. நம்ம இந்த சூரியனையும் இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவ் அவுட்கம், நேர்மறையான முடிவுகளே கடைசியாக எனக்கு வரும். அப்போ நீங்கள் ஏதோ முயற்சிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டுக்கிட்டு வரீங்க. முயற்சிகள் மட்டும் இல்லாமல் நிறைய போராடிக்கிட்டு இருக்கிறதாகவும் இங்கே சொல்லப்படுது. சரி, நம்ம டெரோவையும் ஷஃபல் பண்ணி கேட்டுருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. அது என்ன அந்த மர்ம செய்தி அப்படிங்கிறதுல முதல் செய்தியே உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம இங்க 2, 3 செய்திகள் நம்ம இங்க எடுத்திருக்கோம். நம்ம ஹார்ட், வாவ் கடவுளே, பாத்தீங்களா? ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்கள எடுக்கிறோம். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது சர்வைவல். அதே தான் நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? என்னன்னு, இந்த மாதிரி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் போராட்டங்கள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. ஆனால் நான் பொழைச்சி வந்துடுவேன், நான் வெற்றி நடை போட போகிறேன், நான் வெற்றி அடைஞ்சிருவேன், ஏன் லட்சியத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், லட்சியத்துக்காக நான் முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் பொழுது சர்வைவல், யூ வில் டெஃபினெட்லி சர்வைவ். நீ இதில் பொழைச்சி வந்துடுவேன் அப்படிங்கிறது. சூரியனை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? நேர்மறையான கடைசியில் உங்களுக்கு நேர்மறையான முடிவுகள் தான் வரும் அப்படிங்கும் பொழுது ஷேடோவில் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது, இந்த முயற்சி நீ உண்மையிலேயே டெடிகேட்டடா சின்சியரா நீ போடுற அப்படின்னா உன்னை நோக்கி ஆசீர்வாதம் வர இருக்கு. 1. 2வது, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்கு. 3வது, சில பேருக்கு நல்ல அங்கீகாரமோ பாராட்டுகளோ வர இருக்கு. இந்த 3 விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? ஆனா இது திடீர்னு தான் வரும். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இஸ் லைக் a blessing, அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. ஐயோ, நான் இவ்வளோ முயற்சிகள் போட்டு எனக்கு திடீர்னு இப்படி ஒரு நல்ல செய்தி என்னை நோக்கி வந்திருக்கேன் அப்படிங்கும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறது இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இது ஒரு புது தொடக்கமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப போராடிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு கிரேட் நியூ பிகினிங் அண்ட் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு அமையும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஏதாவது ஒன்று உங்களுக்கு அமையலாம். நீங்கள் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சிகள் மூலமாக வாய்ப்புகள் வரலாம், அல்லது நல்ல செய்தி உங்களுக்கு வரலாம். ஒரு சில பேருக்கு இது என்ன பாராட்டுகள் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் முயற்சி போட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் ஒரு ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. பட் ரிமெம்பர், ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ்னாலே ரொம்ப மெதுவான ஒரு சக்தி, அதே சமயம் மெதுவான ஒரு எனர்ஜி.
அதே சமயத்துல இஸ் an unexpected. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எதிர்பாராத நேரத்துல இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதல் செய்தியை மிகவும் அமோகமான ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கு குரூப் 1. அடுத்த மர்ம செய்தியை நம்ம பார்த்துருவோம். டெத். வாவ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது புது தொடக்கம், ஆசீர்வாதம். இங்க டெத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். படாத பாடாப்பட்டு இன்னைக்கு என்னுடைய அந்த படாத பாடுக்கு ஒரு முடிவு எனக்கு வந்துருச்சு, முடிவு வரப்போகுது. நான் பண்ண எல்லா முயற்சிகளும், நான் போடாத சவால் கிடையாது, நான் ஃபேஸ் பண்ணாத சவால்கள் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துட்டு அந்த முடிவு ஒரு நன்மைக்கு தான் இந்த முடிவு அப்படிங்கிறது தான் இந்த டெத் அண்ட் தி ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா டெத்துக்கு சப்போர்ட்டிங் கார்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது, அது உங்களுடைய நன்மைக்கே தான் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்த மர்ம செய்தி 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த சர்வைவலை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஏதோ ஒரு சிரமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, சவாலாக இருக்கு வாழ்க்கை, போடாத முயற்சிகள் இல்லைனா அப்பயும் நீங்கள் யூ ஆர் சர்வைவிங் த்ரூ இட், இன்னும் அந்த கஷ்டத்துலையும் நீங்கள் பொழைச்சிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது. ஏன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது யாரும் உங்களை பெருசாக கவனிக்கிறது இல்லை. நான் என்ன கஷ்டப்படுறேன்னு மற்றவங்களுக்கு தெரியும், கண் முன்னாடி தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கஷ்டப்படுறது, ஆனால் அவங்க என்னை பெருசாகவும் கண்டுக்கல, நான் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கல, ஆனால் நான் வருவேன், நீங்கள் வேணா பாருங்க, இந்த கஷ்டம் ஒரு நாள் அது நிறுத்தும், எனக்குன்னு ஒரு விடுவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த சர்வைவல் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அடுத்த மர்மம் செய்தி. வாவ் வாவ் குரூப் 1, உண்மையிலே என்ன மர்மமோ தெரியல, ஏதோ ஒரு மர்மம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, நம்புங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ், 2 ஏசஸ் உங்களுக்கு வந்திருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பா அது எல்லாருக்கும் இல்லை, எந்த செய்தி பொருந்தினது நீங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க குரூப் 1. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் சர்வைவல் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு கூட அவங்க யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், யாரும் எனக்கு உதவி செய்யலை, என்கிட்ட பணம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அப்பயும் உங்ககிட்ட பணம் இருக்கான்னு என்கிட்ட வாங்கிக்கிட்டும் போவாங்க, ஆனால் எனக்கு தேவையாங்கிறத யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நான் ஏமாந்து போய் தான் உட்காந்துருக்கேன், ரொம்ப மனதளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி. பட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு பிறகு ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மையில சொல்றேன் குரூப் 1, கண்டிப்பாக இது ஒரு பொதுவான வாசிப்பு தான். பட் இந்த பொதுவான வாசிப்பிலே இவர்கள் இவ்வளோ நல்ல செய்திகள் சொல்றாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சில பேருக்கு உண்மையிலே இது உங்களுக்கு பொருந்த இருக்கு. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு பிறகு ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மனம் குணமடைந்து வருவீர்கள். எதிலெல்லாம் உங்களை பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ, எவ்வளவு சவால்கள் உங்க வாழ்க்கையில இருந்ததோ, எவ்வளவு சிரமங்கள் உங்க வாழ்க்கையில இருந்ததோ, அதுல இருந்து ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக இங்க பிறக்க இருக்கேன்னா 2 ஏஸ், 2 ஏசஸ். மனசுல இருக்கிற பாரங்கள்லாம் நீங்களே இறக்கி வைப்பீங்க, மனதளவில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், மனசே குணமடையும், புதுசா வருவீங்க. அதுதான் இந்த டெத் இல்லையா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். டெத்துக்கு முன்னாடியும் ஒரு வாய்ப்பு, ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் சொன்னேன். டெத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புதுப்பித்தல், ஐ எம் ரினியூவல், நானே புதுசா வரேன், நானே புதுசா பிறந்து வரேன், எனக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா எப்படி சொல்றது, கிடைக்க இருக்கு. அதுதான் இந்த சர்வைவல் இல்லையா. நீங்க ரொம்ப போராடிக்கிட்டு வரீங்க, ரொம்ப சவால்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க, கான்சிஸ்டன்சியா இருக்கீங்க, டெடிகேட்டட் அண்ட் சின்சியரிட்டி அப்படிங்கிறது இந்த செய்தி. சாப்பாடுக்கு கூட கொஞ்சம் வழி இல்லாம தான் இருக்கிறீங்க போல இருக்கு. ஒரு சில பேர் 2 வேளை சாப்பிட்றதில்ல, ஒரு வேளை தான் சாப்பிட்றீங்க. அதுவும் வயிற்றுக்கு ரொம்ப நிறைந்து சாப்பிடாம ஒரு மாதிரி அளவோடு சாப்பிட்டுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இங்கே சொல்றாங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கே அந்த செய்தி. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களும் இங்கே அதே தான் சொல்றாங்க. உங்களை சி அப்படின்னு சொன்னவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, மறுபடியும் உங்ககிட்ட மனமிட்டு பேசலாம், இப்போ நீ எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை நீங்க மறுபடியும் சேர்த்துக்க போறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது உங்களை கண்டுக்காதவர்கள் இப்ப மறுபடியும் நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஒருபடி மேல வந்திருப்பீங்க, வர போறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க நடக்குது, சில நல்ல நேர்மறையான ஆரோக்கியமான மாற்றங்கள் நடக்கும் பொழுது
நீங்களும் அதெல்லாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது காலை எடுத்து வச்சு முன்னோக்கி போகும் பொழுது உங்களை கண்டுக்காம சீன்னு சொன்னவங்க எல்லாம் மறுபடியும் வந்து பேசுறாங்கன்னா அவர்களை நீங்க சேர்த்துக்க போறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இங்க கேட்கப்படுது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரூப் 1 மிகவும் ஆரோக்கியமான மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாசிப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது அனைத்தும் உங்களுக்கு நடக்கட்டும். நல்ல வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், மனதளவுல பாதிப்புகள் இருந்தாலும் அது குணமடைந்து வாருங்கள். புதுசா எழுந்து வாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆரோக்கியமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு. இது அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையட்டும். ஏதேனும் தற்போது இப்பொழுது சவாலை வந்து நீங்க எடுத்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னா அது முயற்சி செஞ்சு முன்னோக்கி போய்கிட்டு இருங்க. நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடட்டும். குரூப் 1 கடைசியாக நம்ம வந்து ஒரே ஒரு ஆரக்கிள் செய்திகளை மட்டும் எடுத்துருவோம். அவர்கள் நமக்கு ஏதேனும் அறிவுரை சொல்ல இருப்பாங்க. குரூப் 1 குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. உங்களுக்கு வந்திருக்கிற மர்ம செய்தி வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குரூப் 1 ஒரு மர்ம செய்தி உங்களுக்கு வந்து விட்டது. குரூப் 1 அது என்ன அந்த மர்ம செய்தி? இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். இங்க ஹீலிங். இப்பதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பாதிக்கப்பட்ட மனசு வந்து இப்பொழுது குணமடையும். கனமாக இருந்த மனசு லேசா ஆகும். புதுசா வருவீங்க, குணமடைந்து வருவீங்க, எழுந்து வருவீர்கள். நெருப்பு போல எழுந்து நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ஃபயரா இருப்பீங்க அப்படிங்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் லைக் யூ ஹேவ் சேஞ்ச். நீங்க வந்து பழச நினைச்சுக்கிட்டோம் வாழல, எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டோம் வாழல. தற்போது என்ன அதுக்கு பூர்த்தி பண்ணுவோம், தற்போது என்ன அதுக்கு கவனம் செலுத்துவோம் தான் நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க. ஹீலிங் அப்படிங்கும் பொழுது ஆமா, நீ இதுல இருந்து குணம் அடைந்து முழுமையாவா. ஒன்ன வேண்டான்னு சொன்னவங்க ஒன்ன சீன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் வராங்க. அப்படிங்கும் பொழுது அவர்களை நீங்கள் மறுபடியும் ஏத்துக்க போறீங்களா அப்படிங்கிறது அது கண்டிப்பாக ஒரு கேள்வி இங்க கேட்கப்படுது. அது யாருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அது ஒரு கேள்வி இங்க கேட்கப்படுது. பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீலிங். நீங்க அதுல இருந்து முழுமையாக குணமடைந்து வருவீர்கள். ஸோ குரூப் 1 இதுதான் உங்களுடைய மர்ம செய்தி வந்து விட்டது அப்படிங்கிறது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 2. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்து விட்டது. என்ன அந்த மர்ம செய்தி அப்படிங்கறத நம்ம ஆரக்கிள் ஷஃபிள் பண்ணி பார்க்க போறோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க குரூப் 2, இது யாருடைய பேரு ராசில நம்ம இங்க சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க குரூப் 2. பொருந்தலைன்னா நீங்க இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த மர்ம செய்தி? மர்ம செய்தி வந்து விட்டது குரூப் 2. என்ன அந்த மர்ம செய்தி? வாட் இஸ் த மிஸ்ட்ரி மெசேஜ் ஃபார் குரூப் 2? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த மர்ம செய்தி? அவங்களே ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 2 செய்திகள் வந்திருக்கு. குரூப் 1க்கு ஒரு செய்தி தான் வந்தாங்க. நம்ம வந்து இவர்கள் இருவரையும் நம்ம எடுக்க போறோம். முதல் செய்தி அவங்களே வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஸ்ட்ரென்த், பலம். அப்படின்னா பொறுமை வேணும், விட்டு கொடுத்து போகணும். தான் பாவம், மற்றவங்க எல்லாம் பாவம் இல்லை அப்படிலாம் நினைக்க கூடாது. தான் எந்த அளவுக்கு பாவம், மற்றவங்களும் சரி பரவாயில்ல. எப்படி சொல்றாங்கன்னா ஷோ சம் கம்பேஷனட் அப்படிங்கிறத சொல்றாங்க. கொஞ்சம் மற்றவங்க மேலேயும் கொஞ்சம் பரிதாபப்பட, அதே சமயத்தில் உன்னையும் கவனிக்கணும். அந்த மாதிரியும் ஒரு செய்தி. அதே சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். எது இருந்தா என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி. யாராவது வந்து கத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க. நீங்க கத்துறீங்க அப்படின்னாலும் அவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரென்த், பலம். அதே சமயத்துல இது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பொறுமை. இதுலயும் அவசரம் வேண்டாம், பொறுமை அப்படிங்கிறது ஒரு செய்தி. இவங்களும் வந்திருக்கிறாங்க இல்லையா குரூப் 2. பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது உங்களால முடியாதது எதுவும் இல்லை. பாருங்களேன் எவ்வளவு நல்ல ஒற்றுமையான செய்தி. பலம், பொட்டென்ஷியல். பலமும் இருக்கு உன்கிட்ட, உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. யூ ஹேவ் த பொட்டென்ஷியல் டு வின் திஸ். உன்னால வந்து எல்லா பலமும் சக்தியும் இருக்கு இதை ஜெயிக்கிறதுக்கு. இதை வந்து உன்னால தாண்டி வரக்கூடிய பலமும் சக்தியும் உனக்கு இருக்கு, அறிவு தன்மையும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா பொறுமை வேணும், இதுல எதுலயுமே அவசரப்படாத அப்படிங்கிறது இந்த 2 செய்திகள் இங்க சொல்றாங்க.
பரவாயில்ல, இரண்டுமே நல்ல ஒற்றுமையான செய்தி தான் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. குரூப் 2 இருந்தாலும் டெரோ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்துவிட்டது. என்ன அந்த மர்ம செய்தி டெரோ சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் செய்தியே வந்திருக்கிறாங்க. என்ன அந்த மர்ம செய்தி? குரூப் 2 இவங்களும் வராங்க, நம்ம இவங்களையும் எடுக்கிறோம். என்ன அந்த மர்ம செய்தி? இங்க 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. குரூப் 1க்கு நம்ம ஷேடோலையும் பார்த்தோம், நம்ம உங்களுக்கும் பார்க்கலாம் ஷேடோ. நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சுதந்திரம் கிடைக்க இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சுதந்திரம் இருக்கு. அதுதான் இங்க ஒரு விஷயம். நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவேன், ஆனா அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, இதை என்னால செய்ய முடியும். ஆனா எனக்கான சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா இது என்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ என்னால ஓடி அதை ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் வான்ஸ். அதே சமயத்துல நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு நபரா இருப்பீங்க. குரூப் 2 எதா இருந்தா என்ன, எனக்கு ரொம்ப பிடிக்காது, நான் அதையும் நான் ஒரு கை பார்த்துருவேன், என்னால தெரியாது, என்கிட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் எது இருந்தாலுமே ஒரு கை பார்த்துருவேன், எது இருந்தாலும் நான் போய் முயற்சி பண்ணி பார்த்துருவேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட 2 நாள் கொடுங்க, அந்த பயிற்சி பண்ணி அதை நான் செஞ்சு காட்டிடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் வான்ஸ். அதே மாதிரி ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருப்பீங்க, ரொம்ப கலை, ரொம்ப நல்ல புத்தி கூர்மை உங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது பேப்பர் பேனாலாம் உங்களுக்கு தேவையில்லை, புத்தியிலேயே கரெக்டா பிளான் பண்ணி நீங்க பண்ணிருவீங்க அப்படிங்கிறது நைட் ஆஃப் வான்ஸ். ரொம்ப அமோகமான ஒரு வாசிப்பு உங்களுக்கு முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, ஹை பிரிஸ்டஸ் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஹை பிரிஸ்டஸ் சொல்லும் பொழுது இது நீங்க ஆரோக்கியமாக இந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க இருக்குன்னு அந்த மர்ம செய்தி என்ன அப்படின்னா, உனக்கு பொறுமை இருக்கு, அப்படி பொறுமை இல்லைன்னா பொறுமை வேணும், எல்லா தன்மையும் இருக்கு, உனக்கு வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான், உன்கிட்ட நல்ல அறிவு கூர்மை இருக்கு, நல்ல திட்டங்களையும் மனசுல வச்சிருக்க, இதையெல்லாம் நீ ஆரோக்கியமா கொண்டு போனீங்கன்னா ஹை பிரிஸ்டஸ் என்ன சொல்றாங்கன்னா, மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள். யூ வில் பிகம் அ டீச்சர் அப்படிங்கிறது. ஹை பிரிஸ்டஸ் அப்படிங்கிறது யூ வில் பிகம் அ டீச்சர், ஒரு மேனேஜர், ஒரு சின்ன கம்பெனியே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு சிஇஓ, ஒரு டாக்டர், சிவில் இன்ஜினியர்ஸாகவே இருக்கட்டும், இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரியும் இங்கேயும் சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த தொழிலில் ஏதேனும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க நல்லபடியாகவே நடத்துவீங்க. ஹை பிரிஸ்டஸ் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இங்க யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னு நீங்க விட்டு கொடுத்து போகணும். அதாவது நான் மற்றவங்களுக்கு பாவம் பார்க்குறேன், ஆனா என்னை யாரும் பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ஹை பிரிஸ்டஸ் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ முதல்ல உனக்கு உண்மையாக இருக்கணும். நீ எதையும் மறைக்காத, எதையும் ஒழிக்காத, எதையும் பொய் சொல்லாத, உண்மையா இரு, கேரி யோர் செல்ஃப் பாசிட்டிவ், நீ உன்னையே நேர்மறையாக கொண்டுட்டு வா அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்ப ஏற்கனவே நீங்க ஏதாவது மறைச்சிருக்கணும், பொய் சொல்லியிருக்கணும், நடந்திருக்கும், அதனாலதான் அவர்கள் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை கூட அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தேவையில்ல, நீ வீட்டிலேயே இருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. ஸோ இந்த முறையும் உங்களை நம்பி ஏதோ சுதந்திரத்தை கொடுக்குறாங்கன்னா அது நேர்மறையாக ஆரோக்கியமாக கொண்டு போங்க. உங்களுக்கே நீங்க உண்மையா இருங்க, எதையும் மறைக்காதீங்க, ஒழிக்காதீங்க. ஏன்னா பிறகு அவர்களே உங்களை மதிப்பார்கள், மற்றவர்களே உங்களை மதிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஹை பிரிஸ்டஸ். சரி, என்ன அடுத்த மர்ம செய்தி? வாவ் லவர்ஸ், அதே தாங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க உங்களே மதிக்கணும், உங்களே நீங்க எதையுமே மறைக்காம இருக்கணும், உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அப்பதான் மற்றவர்கள் உங்களை மதிக்கிறதும், மற்றவர்கள் உங்க மேல அவர்களே பெருமையா பேசுவாங்க. லுக் how the way she carry herself, or look how the way he carry herself. இப்போ முன்னாடி உங்களை நம்பாதவங்க உங்க மேல உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, பொட்டென்ஷியல் இருக்கு, சுதந்திரத்தை கொடுத்த பிறகு இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அனைவரும் உங்களை நேசிப்பார்கள். உங்களை நேசிக்கக்கூடியவர்களே உங்ககிட்ட மரியாதை கொடுக்கறதும், உங்ககிட்ட மரியாதையோட பேசுறதும், உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னா அவர்களே வருவாங்க. நீங்க யார்கிட்டயும் போக வேண்டிய அவசியமே இங்க கிடையாது.
அப்ப நீங்கள் இப்பொழுது ஏதேனும் முயற்சிகள் போட்டுக்கிட்டு வரீங்க, எனக்கு சுதந்திரம் மட்டும் கிடைச்சிருச்சுங்க, நான் இதை நல்லபடியா கொண்டு வருவேன். நீங்க நல்லபடியாக எதையுமே ஒழிக்கல, பொய் சொல்லல, மறைக்கல அப்படின்னாலும் நீங்க எது செய்யறதா இருந்தாலும் அதுவும் இங்க அழகாக கைகூடும், ஆரோக்கியமாக கைகூடும் அப்படிங்கிறது இந்த லவர்ஸ். கடைசி செய்தி, வாவ், நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, 10 ஆஃப் கப்ஸே வந்திருக்கு. 10 அப்படிங்கிறது 5 5, லவர்ஸ் அப்படிங்கிறது 2. உங்களுக்கு முதல் செய்தி வந்தது 2. அப்ப இங்க ஏதோ சில விஷயங்கள் நல்லபடியாக அமைய இருக்கு, கை கூட இருக்கு, சந்தோஷமாக இங்க வந்து எல்லாமே அமையுதுங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். 10 ஆஃப் கப்ஸ்ங்கிறது ஹாப்பி ஹோம், ஹாப்பி ஹோம், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், மனசுக்கு திருப்தி. ஒரு சில பேருக்கு ஒரு சந்தோஷமான குடும்பம், ஒரு சில பேருக்கு என் மனசுக்கே திருப்தியா இருக்குங்க, எனக்கு அந்த கொடுத்த சுதந்திரத்தை நான் அதை ஆரோக்கியமா கொண்டு போனேன், நான் எதையுமே மறைக்கல, பொய் சொல்லல, எனக்கே நான் உண்மையா இருந்தேன், மற்றவர்கள் என்கிட்ட அன்பா பழக ஆரம்பிச்சாங்க, என்னுடைய குடும்பத்தார்களே வந்து என்னை நம்பி வந்து என்கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சாங்க, இப்பொழுது என்னையும் மதிக்கிறாங்க, குடும்பமே சந்தோஷமா இருக்கு, வீடும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது. இது நீங்க நல்லபடியாக கொண்டு போனீங்கன்னா இது எல்லாருக்கும் இந்த செய்தியில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி. நீங்க ஏதேனும் புது வீடு வாங்குறது அல்லது இருக்கிற வீட்டையே இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வைக்கிறது, புதுப்பித்தல் அப்படிங்கிறது, புதுசா ஏதாவது கட்டுறது, மேலும் ஏதாவது கட்டுறது செய்யறது, நீங்க இருக்கிற வீடு அது வந்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூடி இருக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ முதல்ல என்ன செய்தின்னா, பொறுமை வேணும், எதுலையும் அவசரப்படாத, விட்டு கொடுத்து போ, முதல்ல ஒன்றை கவனி, மற்றவர்களை பாவம் பாவம்னு எதுக்கு நீ பார்க்குற, எல்லாருமே இங்கே பாவம் தான், எல்லாருமே இங்கே நல்லவங்களும் இல்லை, எல்லாருமே இங்கே கெட்டவங்களும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க. எது இருந்தாலும் பொறுமையாக கவனித்து செயல்படு. என் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது உன்கிட்ட எல்லா பலமும் இருக்குது, உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஸோ சுதந்திரத்தை உனக்கு கிடைக்கும் பொழுது அதை ஆரோக்கியமாக செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இந்த முழுக்க இந்த செய்தி சொல்லப்படுது. வாழ்த்துக்கள் குரூப் 2. நம்ம வந்து கடைசியாக நம்ம ஒரு ஆரக்கல் செய்திகளையும் நம்ம எடுத்துருவோம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு மர்ம செய்தி வந்து விட்டது. என்ன அந்த மர்ம செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மர்ம செய்தி வந்து விட்டது, இவங்க வராங்க, நம்ம இவங்களை எடுக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2, இன்னோவேஷன், அடேங்கப்பா, a gate flies open, உங்களுக்காக ஒரு கதவு மறுபடியும் திறக்க இருக்கு. நம்ம இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, உங்களுக்கு மறுபடியும் சுதந்திரத்தை கொடுக்க இருக்கு, அது நல்லபடியாக அமைய இருக்கு, அந்த கதவு ஏதோ ஒரு கதவு திறக்க இருக்கு. சூரியனும் நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்க போடுற எல்லா முயற்சிகளும் உண்மையாக நேர்மறையாக ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அந்த முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் ஆரோக்கியமாகவும் நேர்மறையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இது அமையும். இன்னோவேஷன் அப்படிங்கிறது தயார்படுத்துறது, திறமைகளை வெளிப்படுத்துறது. நம்மளே சொன்னா இல்லையா, புத்தி கூர்மை உள்ளவர்கள் நீங்க, உங்களுக்கு பேப்பர் பேனாலாம் தேவையில்லை, உங்க புத்தியே போதும், நீங்க புத்தியிலேயே எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாம் சரியா நீ கொண்டு வந்தீங்கன்னா உனக்கான வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், அதான் இந்த 10 ஆஃப் கப்ஸ். இட்ஸ் தேர், அது அங்கேயே இருக்கு, நீங்க தான் அதுக்கு உண்டான முயற்சிகளை போடுங்க. கேட் ஃப்ளைஸ் ஓப்பன், உனக்காக இந்த கதவு வந்து காத்துக்கிட்டு இருக்கு திறக்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ குரூப் 2 இதுதான் உங்களுக்கு வந்து குரூப் 2. இங்க முதல்ல 2 செய்திகள் 2 அப்படிங்கிறதும், 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதும் 5 5 2ங்கிறதும், லவர்ஸ் அப்படிங்கிறதும் 2ங்கிறதும், நீங்க ஒருவேளை 2ஆம் தேதி 11 20 29ஆம் தேதி 2வது மாசம் இந்த மாதிரியான தேதிகள்ல கூட நீங்க பிறந்திருக்கலாம் போல. அது எல்லாருக்கும் சொல்லப்படல, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே அந்த செய்தி சொல்லப்படுது. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. இருந்தாலும் வாழ்த்துக்கள், உங்களுக்கு இந்த வாசிப்பு ஆரோக்கியமாகவே உங்களுக்கு அமையட்டும். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.